2 நிமிட கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் குறிப்பாக 30/8/2025 இன்று இரவு மழை தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் பரவலாக மழையானது இருக்கக்கூடும் என்று காலையில் வானிலை அறிக்கையிலே அறிவித்திருந்தோம். மீண்டும் சில மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்புள்ளதால் மற்றும் மின்சாரம் துண்டிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதன் காரணமாக எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருவலம் மற்றும் மேல்பாடி மற்றும் பொன்னி மற்றும் திமிரி, தாமரைப்பாக்கம், வாஜராபேட்டை மற்றும் சோழிங்கநல்லூர் மற்றும் அரக்கோணம், பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். சில பகுதிகளில் ஏரிகளுக்கு நீர்வரத்து வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் மதுரமங்கலம், மாண்டூர், உத்திரகால், பெருநகர், வந்தவாசி, உத்திரமேரூர், ஊத்துக்கடை, வாஜராபேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை மற்றும் காலை வரை தொடர் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக நீர்கள் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர் மற்றும் மருந்தகம், வேடந்தாங்கல், கருங்குயில், மேலேவாடம் மற்றும் வட்டம் மற்றும் மாண்டூர், வல்லம் மற்றும் ஆத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலைநகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம் மற்றும் கல்பாக்கம் மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் சென்னை, மயிலாப்பூர், வடபழனி, கோயம்பேடு, மதுரவாயல், கிளாம்பாக்கம், ஆவடி, பெருங்குளத்தூர், தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை, பல்லாவரம், கிண்டி, சைதாப்பேட்டை, வடபழனி மற்றும் மாதவரம், அம்பத்தூர், மணலி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் காலையில் வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்லும்போது எச்சரிக்கையாக சென்று வாருங்கள். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பூண்டி மற்றும் புழல் ஏரிகளுக்கு நீர்வரத்தும் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும்